அனுரகுமார திசநாயக்கா வந்து அதிபராக இருக்காரு. மற்ற விஷயங்களை தாண்டி தமிழ் இளைஞர்கள் மத்தியில் அவருக்கு ஆதரவு வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் ஏதாவது வீடியோக்கள் இருந்தால் கூட கீழே வந்து அவருக்கு சப்போர்ட்டிவா நிறையா விஷயங்கள்லாம் பதிவு பண்றாங்க. நீங்க எப்படி பார்க்குறீங்க? ஒரு மாற்றத்த எதிர்பார்க்கும்போது, ஏமாற்றமா எப்ப போகுது அப்படின்னம்னா, மாற்றத்தையே ஒரு பெரிய விஷயமா பார்க்கிறது தான் ஏமாற்றம். ம். ஒரு மாற்றத்தை எந்த அடிப்படையில இது ஏற்பட்டுச்சு? யார் அனுரா? ம். ஜனதா விமுக்தி பெரமுனான்றது என்னது அது? தமிழர்களை அடிச்சு கொல்லும்போது, நாங்க அந்த வாருக்கு சப்போர்ட் பண்ணோம்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பினுடைய தலைவர் அவரு. ஆமா. எப்படி இது தமிழர்களுக்கு நல்லதா இருக்கும்? ஏன் இலங்கையர்களுக்கே எப்படி அது நல்லா இருக்கும்? ம். சிங்களவர்களுக்கு மட்டும் அது எப்படி நல்லா இருக்கும்? ம். இவரு கம்யூனிஸ்ட். இவர் வந்துட்டு அவங்களுடைய ஆசீர்வாதம் பெறாரு. யாரு? அந்த புத்த புத்தா பிக்கு. அடிச்சு. அங்க வந்துட்டு மதவாதத்தையும், மத வெறியையும், இன வெறியையும் ஊட்டுறதே அவங்க தான். அவங்க கிட்ட போயிட்டு ஒரு ஆசீர்வாதம் வாங்குறாரு. அப்ப புரிஞ்சுக்கணும். ம். தமிழ் இளைஞர்கள் ஏதோ ஒரு இது மாட்டுச்சு. ராஜபக்சே கிடையாது. இந்தாண்ட பார்த்தீங்கன்னா, இவரும் கிடையாது. ரணிலும் கிடையாது. ரணிலும் கிடையாது. அதனால இது சஜித். வந்துட்டு நம்மளுக்கு இதெல்லாம் வந்துட்டு சும்மா ஏமாற்று வேலை. நீங்க ஏமாற தயாரா இருக்கீங்க. அவ்வளவுதான். அந்த ஒரு விடயத்த இளைஞர்கள் நான் சொல்றேன். பெருவாரி என்ன கருத்து சொல்ல வராங்கன்னா, நீங்க இந்தியாக்காரங்க நீங்க வந்து உங்க அரசியல பார்த்துக்கோங்க. நீங்க எங்க விஷயத்துல தலையிடாதீங்க. நாங்க வந்து ஒற்றுமையா இருக்கோம். இவ்வளோ காலம் இந்த இனம் இந்த விஷயங்கள்லாம் தாண்டி, இப்ப நாங்க இளைஞர்களா ஒன்றுபட போறோம். அனுரா வந்து இனவாதிலாம் கிடையாது. ஜேவிபி நீங்க வந்து தவறான கருத்துக்கள சொல்றீங்க அப்படின்னு நெறைய இடங்கள்ல பதிவு பண்றாங்க. ஜேவிபிய பத்தி இனவாதம் இல்லன்னு சொல்றத பத்தி நாங்க எப்படி தவறான கருத்து சொல்ல முடியும்? ம். ஜேவிபி அப்படி இல்லாம, நாங்க எப்படி அது இனவாதிகள்னு சொல்ல சொல்ல முடியாது. முடியும்? ஜேவிபியோட ஹிஸ்டரி எடுத்துட்டு வா. இருந்தாலும் இப்ப என்பிபின்னு மாறிடுச்சு அந்த விஷயங்களையும் சொல்றாங்க. எல்லாம் சும்மாங்க. ம். இப்படியெல்லாம் எவ்வளோ பெரிய மாற்றங்கள் எல்லாம் பார்த்துருங்க. தந்தை செல்வாவை விட ஒரு நிதானமான, அமைதியானவரை பார்க்க முடியாது. ம். முடியலன்ற இடத்துல தான் பிரபாகரன் வராரு. ம். அதனால இப்ப இருக்கிற இளைஞர்கள் வந்துட்டு இளைஞர்கள்லாம் எவ்வளோ பேர்லாம் எனக்கு தெரியாது. ம். அப்புறம் அந்த இந்தியால இருங்க, நீங்க ஒண்ணும் பேச வேணாம் அப்படின்னு சொல்றவங்களுக்கு நான் சொல்ல வரேன். அத நீங்க சொல்லாதீங்க. ம். நாங்க ரத்தத்தையும், எரிபொருளையும் குடுத்தவங்க. ம். ஈழ விடுதலைக்கு. ஈழம் உங்களுக்கு களம் அப்படின்னம்னா, ஈழ விடுதலைக்கான தளம் தமிழ்நாடு. அது மொதல்ல புரிஞ்சுக்கங்க. ம். பயிற்சி எடுத்தது உட்பட இங்க தான். எனவே இதை யாராவது சொல்ல முடியும்னா சொல்ல முடியும். ம். உங்களுக்கெல்லாம் அந்த அருகதையே கிடையாது. ம். உங்களுக்கெல்லாம் நான் விக்னேஸ்வரன் உட்படுத்தி நான் சொல்ல வரேன். ம். உங்களுக்கெல்லாம் அந்த அருகதை கிடையாது. ம். ஏன்னா, இந்த தமிழ்நாட்டினுடைய அரசியல் வந்துட்டு ஈழ அரசியல்ல தமிழ்நாடு இல்லன்னா, இன்னைக்கு இலங்கையில ஒரு தமிழன் உயிரோட இருந்திருக்க மாட்டான். ம். அதான் ஒரு சிங்களவன் சொன்னான். ம். ராஜபக்சே கூட இருக்கிறவன். எங்களுடைய அச்சம் இலங்கை தமிழர்கள் கிடையாது. எங்களுடைய அச்சமே தமிழ்நாடு தான். ம். அந்த தமிழ்நாடு பாருங்க, அப்படியே இலங்கைய விழுங்குற மாரி ஒரு பாம்பு மாதிரி இருக்கு. ம். இதுதான் எங்களுக்கு அச்சுறுத்தல் அப்படின்னா. இத நீங்க புரிஞ்சுக்கங்க. அவனுங்களுக்கு அறிவு இருக்குது. ம். உங்களுக்கு அந்த அறிவு இல்ல. ம். இத இரா செடியன் எனக்கு சொன்னாரு. இப்படி அவங்க சொன்னத. ம். ஏன்னா யாழ் இன்னொரு ஒரு மாவட்டத்துல 2 மாவட்டத்துல அனுரகுமாரா 2வது இடத்துக்கு வந்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து சஜித் வராரு. ம். 2வது இடத்துக்கு இவர் வராரு. ரணில் பின்ன போயிடுறாரு. அரியநேத்திரன்லாம் பின்ன போயிடுறாங்க. ஸோ வாக்குகள் இளைஞர்களோட வாக்குகள் விழுகுது. நம்பி தான் வாக்களிக்கிறாங்க. அதனால தான் அந்த விஷயங்கள் இல்ல வந்து. அதான் சொல்ல வரேன். மாற்றம்ன்றது ஒரு மயக்கத்துக்கு போகுது. ம். எல்லா மாற்றத்தையும் வந்துட்டு ஒரு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எடுத்துட்டு போறாங்க. தப்பு. ரொம்ப ரொம்ப தப்பு. ம். முதல்ல நான் கேட்கிறேன். இலங்கையினுடைய பொருளாதாரத்த மீட்டு மீட்டுருவாக்கம் செய்யக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி அனுரா கிட்ட இருக்கிறதுக்கான ஒரு அத்தாட்சி சொல்லுங்க. ம். வட்டி வாங்கிய கடன்களுக்கு வட்டி கூட கட்ட முடியாத இலங்கை அரசு பொருளாதாரத்தை ம். இவர் எப்படி மேம்படுத்த போறாரு அப்படின்றதுக்கு என்ன திட்டம் இருக்குன்றதை மட்டும் சொல்லுங்க. நீங்க தமிழங்கிட்ட வாங்க, அதெல்லாம் தமிழர்களுக்கு நல்லது செய்வாங்க. அந்த கதையெல்லாம் நாங்க அப்புறம் பார்த்துக்குறோம். ம். 10,000 தமிழர்கள் காணா போனாங்க. அவங்களுக்காக ஒரு குரல் ஜேவிபி கொடுத்துச்சுன்னு சொல்லு. ம். போரின் போது எதிர்த்து நின்னாங்கன்னு நீ சொல்லு. இல்ல. அப்புறம் ஜேவிபி நான் நம்புறேன் அப்படின்னா உன்னை முட்டாளுன்னு சொல்றதா, ம். உன்னை புத்திசாலின்னு சொல்றதா? ம். அதோட நிறுத்திக்கிறேன். ஓகே.